குருவே வாழ்க. எங்கும் வாழும் அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்து. குரோதி வருடம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமையான இன்று டிசம்பர் 19, 2024 பஞ்சாங்கத்தின்படி திதி 10:03 காலை வரை சதுர்த்தி, பின்னர் பஞ்சமி, நட்சத்திரம் ஆயில்யம் 1:59 காலை வரை, பிறகு மகம், யோகம் வைத்ருதி 6:33 இரவு வரை, அதன்பின் விஸ்கம்பம், கரணம், பாலவம் 10:03 காலை வரை, பிறகு கௌளவம் 10:20 மாலை வரை, பிறகு செய்துளை, சூளம் தெற்கு, பரிகாரம் தைலம், கீழ்நோக்கு நாள், பிறை தேய்பிறை. நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, கௌரி நல்ல நேரம் 12:15 1:15 மணி வரை, மாலை 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரை, ராகு காலம் 1:30 மணிலேருந்து 3 மணி வரை, குளிகை 9 மணிலேருந்து 10:30 மணி வரை, யமகண்டம் 6 மணிலேருந்து 7:30 மணி வரை. இன்னைக்கு கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சகத்தில் புதன், தனசுல சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைக்கு நல்ல நாள் வியாழக்கிழமை. தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது, சாய்பாபாவை வழிபடுறது, ராகவேந்திரரை வழிபடுற நாள், நல்ல நாள். அதே மாதிரி வியாழக்கிழமையில் இதுதான் குடும்பம். திருச்செந்தூர் முருகனை மனதார யார் வழிபடுகிறார்களோ அவங்களுடைய நல்ல கர்மா வேலை செய்து குருவோடைய அனைத்து பார்வைகளும் கோடிகளை நிவர்த்தி பண்ணும். இந்த குரு ஸ்தலமான முருகஸ்தலமான குரு வீட்டில் இருக்கும் குரு ஸ்தலமான முருகனுக்கு உண்டான ஒரு நல்ல திருக்கோயில் அப்படின்னு சொன்னால் திருச்செந்தூர் முருகன். இந்த திருச்செந்தூர் முருகனை வழிபடும் போது நல்ல பலன்களை ஏற்படுத்தி விடுவார். இப்போ சில ஆலயங்களில் நம்ம தினமும் சொல்லிக்கிட்டு வரோம், பிரிந்த குடும்பம் ஒன்றாக சேர்க்கக்கூடிய ஆலயங்களில் பார்த்திங்கன்னா திருப்பூர் வெங்கடேச பெருமாள் கோயில் பிரிந்த குடும்பத்தை ஒன்றா சேர்க்கக்கூடிய ஆலயம். அந்த ஆலயக்கு சென்று வரும்போது உங்கள் குடும்பம் ஏதாவது தேவையில்லாத கெட்ட நேரத்தில் அந்த கர்மாப்படி பிரிந்திருந்தாலும் இந்த குடும்பம் ஒன்றாக சேர்க்கக்கூடிய ஒரு திருத்தலம், அங்கே சென்று வருவது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அதே மாதிரி இன்றைக்கி திருப்பதி ஸ்ரீ ஏழுமலை புஷ்பாங்கி சேவை, சிவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு தங்க கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம் கொடுக்கக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி திதிகளில் சதுர்த்தி முடிந்து பஞ்சமி திதி. இன்றைக்கி வாராகி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப நன்மைகளை அதிக அளவில் கொடுக்கும். மிகப்பெரிய ஒன்று வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு யோக நாளும் இன்றைக்கி பயன்படுத்திக்கலாம். முருகன், விநாயகர் எல்லா கடவுளுக்கும் இன்றைக்கி ஒரு ஏற்ற நாள் வியாழக்கிழமை. அதனால் நல்ல பலன்களை ஏற்படுத்திவிடும். இப்போது அவரவர் ராசி பலன்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். மேஷ ராசி செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள். அதாவது செலவுகள் அப்படின்னு சொல்லும் போது ஆடம்பர செலவை தவிர்க்கணும். உங்களுக்கு சுப செலவுகளாக அதை மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி தேவையற்ற செலவுகள் இருந்தால் அதை புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஒரு வீடு மனை அப்படி வாங்கிறது, ஆபரணம் வாங்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். மேஷ ராசிக்காரங்களுக்கு எங்கெங்கே பணம் வருது, செலவு தான் ஆகுது அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக குலதெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கணும். அப்படி குலதெய்வத்தை வேண்டிக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய மேஷ ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே ஒரு ராசி அதிபதி அவர் தான் அப்படின்னா செவ்வாய் பகவான், செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமான், அவரை வேண்டி வருவது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களை வாழ்க்கையில் உத்தியோகத்தில் தொழிலில் ஏற்படுகின்ற இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும். உங்களுக்கு மன சஞ்சலத்தை கொடுக்கறது உங்கள் குடும்ப விஷயங்கள். அந்த குடும்ப விஷயத்தில் ரகசியம் காத்து வருவது நல்லது. மற்றவங்கள்ட்ட போய் சொன்னீங்க அப்படின்னா பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்படுவீர்கள். இந்த மேஷ ராசிக்காரங்க மேன்மைகளை அதிகரிக்க, மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை கொடுக்க இன்றைக்கி முருகப்பெருமானையும் குலதெய்வத்தையும் வழிபடுறது நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் நல்ல விஷயம் நடக்கும். பட்டம், பதவி, புகழ் அப்படிங்கிறது தேடி வரும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. ரிஷபராசிக்காரங்க ஆதாயத்தை உடையக்கூடிய நாள். லாபங்கள் அதிகரிக்கும். உங்கள் செய்தொழிலில் லாபம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அப்படிங்கிறது கூடும். காதல் விவகாரங்களில் வெற்றிகளை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். பிரிந்த காதல் உறவுகள் கூட இப்போது மறுபடியும் சேரக்கூடிய ஒரு நல்ல பிராப்தம்
அப்படிங்கிறது ஏற்படும். ரொம்ப நாளாக கசந்திருந்த அந்த வாழ்க்கை இப்போது மாறக்கூடிய நிலை அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு கண்டிப்பாக உண்டு. ரிஷபராசிக்காரங்க புது உறவுனால் ஒரு சில தலைவலி அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். அப்படினால புது உறவுகளோ புது விஷயங்களோ புது காதலோ இப்போ மலர்ந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகளுக்கு அது அதிகமாக கொடுக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு செய்தொழிலில் நல்ல லாபம், உத்தியோகத்தில் நல்ல மேன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அது கொடுக்க காத்திருக்கு. ரிஷபராசிக்காரங்களுக்கு நன்மதிப்பு நன்மை ஏற்பட மற்றவர்களுக்கு கொஞ்சம் உதவுங்க. உங்களால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யுங்கள். அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ரிஷபராசிக்காரங்க மாலை பொழுதுகளில் வழிபாடு அப்படின்னு சொல்லும் போது உங்கள் பக்கத்தில் இருக்கிற பெருமாளில் மகாலட்சுமி தாயாருடன் வழிபடுறது ரொம்ப நல்லது. கடவுளோட அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மிதுன ராசிக்காரங்க வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள், மிகப்பெரிய வெற்றி உண்டாக்கக்கூடிய தன வரவு பொருள் வரவு அப்படிங்கிறது இருக்கும். இன்றைக்கி முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. ஒரு சில பேர் வண்டி வாகனங்கள் திடீர் வீடு மனை யோகம் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி ஏற்படும். உங்களுடைய செய்தொழில் நல்ல லாபம் கிடைக்கும். உங்களை வாக்குக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். உங்கள் சொல்வாக்கு செல்வாக்கு கூடக்கூடிய நாள், மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டு இருக்கிறது. அனைத்து வகையிலுமே ஒரு நல்ல மேன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மதிமான பலனை ஏற்படுத்தக்கூடிய நாள் மிதுன ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை காத்து கொண்டிருக்கிறது. அதனால் யோசிக்காமல் சில விஷயங்களை பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கினால் மிகப்பெரிய வெற்றி ஏற்படும். மிதுன ராசிக்காரங்க பெருமாள் வழிபாடு எனக்கு ரொம்ப நல்ல பலன்களே இருக்கும். பச்சை ஆடையை அணிந்து இல்லை பச்சை ஆடையை தானம் செய்வதனால் நல்ல பலன்கள் ஏற்படும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கடகராசிக்காரங்க தடங்கல்கள் உடைப்படக்கூடிய நாள், ஆனால் தங்கு தடைகள் இருக்கும். சில முயற்சிகள் எவ்வளோ செஞ்சாலும் தடை ஏற்படுத்தும். இன்றைக்கி விநாயகர் வழிபாடு பண்ணுங்க, நல்ல பலன்கள் ஏற்படும். கடகராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே நிறைய பூசல்கள் உடைபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒரு சில மாற்றங்கள்னால் அது முறையடிக்கப்படும். கடகராசிக்காரங்க அஷ்டமசனி பாதிப்புனால் தேங்காய் எண்ணெய் விளக்கேற்றி விநாயகருக்கு வழிபட உங்களோட கஷ்டங்கள் குறையும். இன்றைக்கி அதை பண்ணுங்கள், நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. சிம்மராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். நிறைய பேருக்கு கணவன் மனைவி உறவில் ஒரு சில சிக்கல்கள் வரக்கூடிய சிக்கல் சிங்கார வேலை வழிபடுறதுனால நல்ல பலன்கள் ஏற்படும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு முதன்மையான வெற்றி இன்றைக்கி கொடுக்கக்கூடிய நாள். முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உங்களோட ரொம்ப நாள் ஆசைகள் நிறைவேறும். நிறைய பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவீர்கள். அனைத்து துறையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய நாள். பகையான கிரகமான கண்டகசனி அதன் பிறகு அஷ்டம சனியில் ஒரு சில தாக்கங்கள் ஏற்படும். வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு சிக்கல் சிங்கார வேலரை மற்றும் திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கன்னி ராசிக்காரங்க சுகபோக வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது இன்றைக்கி ஏற்படும். லக்ஸூரியஸாக இருக்க போகிறீங்க. நிறைய கம்ஃபர்டபுள் பாயிண்ட்டுக்கு வர போகிறீங்க. பண புழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய, பொருளாதார சிக்கல் களையக்கூடிய, கடன் உபத்திரங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகக்கூடிய விஷயங்கள் கன்னி ராசிக்காரன். கணவன் மனைவி உறவு மட்டும் கொஞ்சம் முரண்பாடுகள் நிறைந்ததாக கொஞ்சம் இருக்கும், சிக்கல்கள் இருக்கும். அது கலைந்து விட வேண்டும். கன்னிராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கொடுக்க பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் சேர்த்து வழிபடும் போது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. துலாம் ராசிக்காரங்க பெருமை பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கக்கூடிய நாள். இன்றைக்கி உங்களை வாக்கு நல்வாக்காக பிரதிபலிக்கும். நல்ல செயல்கள் நல்ல யுக்திகளை பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க அது காத்திருக்கிறது. துலாம் ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். துலாம் ராசிக்காரங்களுக்கு வெற்றிகளை கொடுப்பதற்கு பெருமாளை வழிபடுறது மிகப்பெரிய வெற்றிகளை அது ஸ்தோபிக்கும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. விருச்சிக ராசிக்காரங்க நலம், உடல் நலம், மனநலம் அப்படிங்கிற தேரக்கூடிய நாள். இன்றைக்கி ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கலைந்து ஓடக்கூடியதாகவும், சூரியனை கண்டு பகலவன் சூரியனை கண்ட பனி போல அது விலகக்கூடியதாகவும், மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறதும் பற்றி மிகப்பெரிய விஷயங்கள் உங்களுக்கு காத்திட்ருக்கு.
அனைத்து வகையிலுமே உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். அனைத்து காரியங்களிலும் தொட்டது தொடங்கும், வச்சது வழங்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வீழ்ச்சியிலேருந்து எழுச்சி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கும். இன்றைக்கி திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள், சாதனைகள் படைக்கக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும். தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே இன்றைக்கி சந்திராஷ்டம மூல நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி மூல நட்சத்திரங்க புது முயற்சிகள் எடுக்க வேண்டாம். இரவு நேர பயணங்கள், வெகு தூர பயணங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதன் பிறகு முக்கிய முடிவுகள் இன்றைக்கி எடுக்க வேண்டாம். அன்றாட பணிகளை செய்து வாருங்கள். அதுக்கு தடை தாமதங்களுக்கே விநாயகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப வெற்றிகளை கொடுக்கும். மற்றபடி இன்றைக்கி புகழ் கூடக்கூடிய நாளாக கண்டிப்பாக மற்ற நட்சத்திரத்துக்காரங்களுக்கு உண்டாகும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மகர ராசிக்காரங்க இன்றைக்கி கடினமான உழைப்பு அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் போட வேண்டியதாக இருக்கும். உங்களோட உழைப்பை பார்த்து பிரமிக்கக்கூடியதாகவே இருக்கும். ஏன்னா உழைப்புக்கே பேர் போன மகர ராசிக்காரங்க சிகரத்தை நோக்கியே உங்களோட பயணங்கள் ஏற்படும். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கொடுக்க காத்திருக்கு. அனைத்து துறைகளும் அனைத்து வெற்றிகளையும் இப்போது கொடுக்க விஷயங்கள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய செய்தொழிலில் நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள், பட்டம், பதவி, புகழ் அலங்கரிக்கக்கூடியது, குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாகவும் மகர ராசிக்காரங்களுக்கு இருக்குது. கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கும்பராசிக்காரங்க உதவிகள் கூடக்கூடிய நாள், உதவி அதிகரிக்கக்கூடிய நாள். கும்பராசிக்காரங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாகவும் பண உதவி, செய்தொழிலில் உதவி அப்படிங்கிறது இருக்கும். உதவி பெறக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்படும். கும்பராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களையும் கொடுக்க மகாலட்சுமி வழிபாடு நீங்கள் மாலை வேலைகள்லாம் பண்ணுங்கள். அதே மாதிரி கும்பத்துக்கு இப்போ குரு பார்வை அப்படிங்கிறது வேணும். அப்படிங்கிறது தட்சிணாமூர்த்தி வழிபாடும் நல்லதை கொடுக்கும். கடவுளோட அருளால் வாழ்த்துகின்றேன். மீனராசிக்காரங்க அலைச்சல், திருச்சல், சிறு தூர பயணம், வெகு தூர பயணங்கள், இரவு பயணங்கள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடும். அதனால் ஒரு சில சோர்வுகளும் உண்டாகும். இன்றைக்கி அதற்கான விஷயங்களை கலைந்து ஓடக்கூடிய நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக உருவாகும். இன்றைக்கி மீனராசிக்காரங்க வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தா ஆகும். உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள், முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். இன்றைக்கி அனைத்து ராசிக்காரங்க அனைத்து வளங்களும் நலங்களும் பெருக எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.